இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவிடம் யோவானின் சீடர் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்ற கேள்வி எழுப்பிய பொழுது, ஆண்டவர் மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா என்று அதற்கு பதிலாக இந்த கேள்வியை எழுப்புகிறார். மேலும் அவர் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை என்ற கருத்தையும் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதில் வலியுறுத்தப்படுகின்ற முக்கியமான கருத்து என்ன என்றால், இயேசு மணமகன் இறங்கி வந்துள்ளார், மக்களுடைய மீட்புக்காக வந்துள்ளார். அந்த மணமகன் இயேசுவில் தான் இருக்கிறார், அனுப்பப்பட்டு இருக்கிற மெசியா அவர்தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. அதோடு அன்பானவர்களே, உங்களுடைய பழைய கருத்துக்களோடு என்னுடைய கருத்துக்களையும் இணைத்து வைத்தால் அது ஒத்துப்போகாது. அது பழைய துணியோடு புதிய துணியை ஒட்டு போடுவது போல. ஆகையினால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முழு மனமாற்றம் வேண்டும். நீங்கள் இந்த மெசியாவினுடைய வருகையை ஏற்று மெசியா வழியாக கடவுள் இந்த உலகிற்கு கொண்டு வந்துள்ள செய்தியை, நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழமையை விட்டு ஒழித்து விடுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே கிழிசல் பெரிதாகும். உங்களால் பழையதிலும் நிற்க முடியாது, புதியதிலும் நிற்க முடியாது. உங்களுடைய உள்ளம் பழையதில் ஒட்டி கொண்டு உள்ளது. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்மிலே புதிய முழுமையான மன மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மணமகன் எப்பொழுதும் உடனிருக்க வேண்டும். உடனிருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவர் உடன் இருந்தால் நம்மிலே எண்ணங்கள் புதிது, நம்முடைய செயல்பாடுகள் புதிது, நம்முடைய வாழ்க்கை புதிது, புதிய படைப்பு. அன்பானவர்களே, கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகத்திலே 5:17 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் புதிய படைப்பாக மாறுகிறார்கள். நாம் புதிய படைப்பாக மாற வேண்டும். இந்த ஈயம்பித்தால பேரிச்சம்பழம்னு வருவான் தெருவில், அவன் என்ன சொல்றான்? பாத்திரத்தில் ஒட்டு போடுவான். அது நாட்களுக்கு நிலைக்காது, அது பார்ப்பதற்கும் அசிங்கமாக இருக்கும். நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் மணமகனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும், முழுமையாக மாற வேண்டும். எபேசியர் 4:24 பார்ப்பதை போல, ஆதியிலே படைக்கப்பட்ட, நீதியிலும் புனிதமாக படைக்கப்பட்ட புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்வில் எங்கள் போக்கிலேயே உம்மை நாங்கள் அனுபவிக்க முடியும் என்று எண்ணினால் அது முடியாது. எங்களுடைய விருப்பங்களை விடுத்துவிட்டு உம்முடைய விருப்பங்களை நாங்கள் அறிந்து அதன்படி எங்களை மாற்றிக்கொண்டால் மட்டுமே உம்முடைய மீட்பின் அருள் இரக்கத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.